Good morning students, I am MRK. Today 10th Max class chapter 5 coordinate geometry exercise 5.2 9th sum பார்க்குறோம். பாயிண்ட்ஸ் கொடுத்து 3 பாயிண்ட் கொடுத்து அது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னு முதல்ல வெரிஃபை பண்ண சொல்லியிருக்கு, ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்கு. நெக்ஸ்ட்டு அது பித்தாகரஸ் தியரத்தை சாட்டிஸ்ஃபை பண்ணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கு. பித்தாகரஸ் தியரம் செய்யணும் அப்படின்னா டிஸ்டன்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணி கொண்டு போகணும். அதுக்கு முன்னாடி ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அப்படின்றத நம்ம செஞ்சு காமிச்சிட்டு தான் போகணும். ஓகே, இதுதான் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அப்படின்றது ஒன் சைடு 90 டிகிரி விழுகும். இதில் எந்த வெர்டிசஸ் ஏபிசின்னு தெரியல. அது அப்புறம் ஏன்னா எந்த இடத்துல ஒரு இடத்துல பீன்ற வந்தால் ஏன்னு வந்தால் சீன் வந்தால் தான் இது ரெண்டு சைடும் பர்பண்டிகுலர் அர்த்தம். இது M1 வச்சுக்கிட்டோம்னா இது M2ன்னு வச்சுட்டோம்னா ரெண்டே மல்டிப்ளை பண்ணால் M1 இன்ட்டு M2 ஈக்குவல் என்ன வரணும், -1 வந்தால் இந்த சைடு பர்பண்டிகுலர்னு அர்த்தம். பர்பண்டிகுலர் அப்படின்னா என்ன அர்த்தம், 90 டிகிரின்னு அர்த்தம். 90 டிகிரினா என்ன அர்த்தம், ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னு அர்த்தம். ரைட் ஆங்கிள்டு ட்ரையாங்கிளை ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். அதுதான் இங்கே மீனிங், வேறு ஒன்றும் கிடையாது. சரி, புரியுதா சொல்கிறது? ரைட்டு. அப்போ நான் இந்த கிவன் பாயிண்ட்டை எடுத்துகிட்டு வரேன். எடுத்துகிட்டு ஸ்லோப் கண்டுபிடிக்க போகிறேன். ரெண்டு சைடுக்கு ஏன்னு ஒரு பாயிண்ட் எடுத்துக்க 1, -4, பின்னு ஒரு பாயிண்ட் எடுத்துக்க 2, -3 கொடுத்துருக்கு. அதான் எடுத்துகிட்டு வரேன் கிவனு. சின்ற பாயிண்ட்டு 4, -7 அப்படின்னு கொடுத்துருக்கு. நெக்ஸ்ட்டு நான் என்ன செய்கிறேன், ஸ்லோப் ஆஃப் ஏபி கண்டுபிடிக்க போகிறேன். எந்த சைடுன்னு தெரியல, அந்த ஏன்னா தான் இங்கே கொடுக்காம மென்ஷன் பண்ணாமல் இருக்கேன். ஓகே ரைட்டு. ஏன்ற பாயிண்ட்டை எடுத்துக்கோ. 1, -4, பின்ற பாயிண்ட்டை எடுத்துக்கோ 2, -3. ஓகே, இது x1 y1 அப்படின்னு அசியூம் பண்ணிக்கோ. இது என்ன செஞ்சுக்கலாம், x2 y2 அப்படின்னு அசியூம் பண்ணிக்கலாம். ஓகே ரைட்டு. ஈக்குவல் டு போட்டுக்க வேணாம், நம்ம நல்லா ப்ரெசன்டேஷன் பண்ணிக்கோம். ரைட்டு. ஃபார்முலா 2 பாயிண்ட்டுக்கு ஸ்லோப் கண்டுபிடிக்கணும்னா y2 - y1 பை x2 - x1 அப்படின்றதான் ஃபார்முலா. ஓகே ரைட், குட். அப்போ y2 என்ன இருக்குன்னு பாருங்க, -3 அப்ளை பண்ணுறேன். நடுவில் ஒரு மைனஸ். y1 என்ன இருக்குது, -4 இருக்குது. இப்போ சேர்ந்தா என்ன ஆயிரும், +4ன்னு ஆயிரும். டிவைடட் பை x2 2 இருக்குது. மேலே x1 என்ன இருக்குது, 1 இருக்குது. இடையில மைனஸ். அப்போ என்ன வந்துடும், 4ல் 3 போச்சுன்னா 1 பை என்ன வந்துடும், 1. அப்போ ஈக்குவல் என்ன வந்துருச்சு, 1 அப்படின்னு வந்துருச்சு. அடுத்து ஸ்லோப் ஆஃப் பிசி கண்டுபிடிப்போம். ஸ்லோப் ஆஃப் பிசி அப்படின்னு கண்டுபிடிப்போம். ஓகே ரைட்டு. ஸ்லோப் ஆஃப் பிசின்றது அதே ஃபார்முலா தான், ஆனால் வெர்டிசஸ் மட்டும் மாறும். 2, 3ன்றது வெர்டிசஸ்ஸு. இந்த வெர்டிசஸ்க்கு x1 y1 எடுக்கிறேன். அடுத்து சின்ற வெர்டிசஸுக்கு தான் நம்ம மாற்றணும். சின்ற வெர்டிசஸ் 4, -7. அப்போ அதுக்கு என்ன எடுக்கிறோம், x2 y2ன்னு எடுக்கிறோம். இந்த இதுக்கு ஸ்லோப் கண்டுபிடிச்சா என்ன ஆகும் அப்படின்னா y2 - y1 -7 + 3 அப்படின்னு வந்துடும். இங்கே +3ன்னு வந்துடும். அடுத்து 4 - 2ன்னு வந்துடும். அப்போ என்ன ஆயிரும், -4/2 அடிச்சிட்டோம்னா -2ன்னு கிடைக்குண்டா தம்பி. -2ன்னு கிடைக்கும். சரிங்களா, பார்த்து -2 அப்படின்னு கிடைக்கும். ரைட்டு. அது இது வேணால் M1 வச்சுக்கிடுவோம், இதை M2ன்னு வச்சுக்கிடுவோம். நெக்ஸ்ட்டு ஸ்லோப் ஆஃப் சிஏ கண்டுபிடிக்க போகிறேன். ஸ்லோப் ஆஃப் சிஏ கண்டுபிடிக்க போகிறேன். அதே ஃபார்முலா தான். சின்ற வெர்டிசஸை 4, -7 x1 y1 வச்சுக்கிறணும். 4, -7 என்ன வச்சுக்கிறணும், x1 y1 அப்படின்னு வச்சுக்கிறணும், அசியூம் பண்ணிக்கிறணும். நெக்ஸ்ட்டு என்ன எழுதுகிறேன், சிஏ ஏன்றத பாயிண்ட்டை 1, -4 என்ன எழுதுகிறேன், x2 y2ன்னு அசியூம் பண்ணிக்கோ. வச்சுக்கிறோம், நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ அதே தான் y2 - 1 -4 + 7 ஏன்னா அந்த மைனஸோட சேர்ந்துச்சுன்னா. அடுத்து 1 - 4 குட். அப்போ என்ன வந்துடும், மேலே 3/-3 அடிச்சிட்டோம்னா என்னடா ஒன்று தம்பி, -1. இதுதான் தம்பி M3. அப்போ M1 1, M2 -2, M3 -1. அப்போ இந்த M1ஐயும் M3யும் மல்டிப்ளை பண்ணோம்னா வந்துடும். அப்போ இது எதாக மாறிடுது, M3யாக மாறிடுது. ரைட்டு. அப்போ நான் கணக்கெலாம் எழுதுகிறேன். எது ரெண்டு மல்டிப்ளை பண்ணால் -1 வர்றதுக்காண்டி ஸ்லோப் ஆஃப் ஏபி இன்ட்டு ஸ்லோப் ஆஃப் என்ன வந்துடும், சிஏ ஈக்குவல் டு 1 இன்ட்டு -1. அப்போ என்ன ஆயிரும், -1. அதான் இங்கே கணக்குப்படி M1ஐயும் M3ஐயும் மல்டிப்ளை பண்ணால் -1 வருது. தேர்ஃபோர் கிவன் பாயிண்ட்ஸு இல்லை கிவன் வெர்டிசஸ்ன்னு எழுதலாம். கிவன் பாயிண்ட்ஸ் ஆர் ஃபார்முடைய
ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அப்படின்னு ப்ரூவ் ஆகும். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் சென்டென்ஸில் நீ எழுதிக்கிட்டாலும் சரி. ஓகே, ஃபார்முடைய ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஒரு செங்கோண முக்கோணத்தை அமைக்கின்றன இல்லை அமைக்கும் அப்படின்னு அர்த்தம். ஓகே, ரைட்டு. நெக்ஸ்ட்டு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். சரிங்களா? ஃபார்முடைய ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். நெக்ஸ்ட் என்ன, நம்ம இதில் இந்த ஏபிசி வெர்டிசஸ் கொடுக்கணும்ல. அப்போ இதில் ரெண்டுலேயும் காமனாக என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஏன்றது காமனாக இருக்குது. அப்போ இந்த ரைட் ஆங்கிள் வந்து ஏன்னு கொடுக்கணும். இதுதான் தம்பி நீ கிளியர் பண்ணுறது. படம் வரையணும் அப்படின்னா நீ வேறு எங்கேன்னு மாற்றி கொடுத்துடக்கூடாது. காமன் என்ன இருக்கோயோ அதுதான். இப்போ ஏபின்றது வந்து இது வந்து என்ன M3, இது ஏசின்றது என்னது, இதை M3ன்னு போட்டுக்கிட்டாலும் சரி, இதை M1ன்னு போட்டுட்டாலும் சரி. ஏன்னா கரெக்டாக போடணும்னு அதான் அர்த்தம். சரிங்களா சொல்கிறது? ஆமாம், அதை பார்த்துக்கோ. கரெக்டாக போடணும்னா அதான் அர்த்தம், வேற ஒன்றும் கிடையாது. நிதானமாக செஞ்சுக்கோ. குட் ஸ்டூடெண்ட்ஸ். இது வந்து M1 அப்படின்னு அர்த்தம். ஏன்னா எடுத்துருக்கிறபடி நான் செய்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. அப்போ இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணிருச்சுன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு அடுத்த ஸ்டெப் என்ன செய்ய போகிறேன், பித்தாகரஸ் தியரத்தை யூஸ் பண்ணி செய்ய போகிறேன். இது ப்ரூஃப் ஆகுதா அப்படின்னு பார்க்க போகிறேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ரைட்டு. கேபிட்டல் ஏ என்ன கொடுத்துருக்கு அப்படின்னு எடுத்துகிட்டு வா. பித்தாகரஸ் தியரன்றது வந்து கேபிட்டல் ஏ 1, -4, கேபிட்டல் பி 2, கேபிட்டல் சி 1, -7. எல்லாம் கரெக்டானு பார்த்துக்க ஒரு தடவை. 2, -3, 4, -7. தப்பு 1, எடுத்துட்டேன் பாரு. 4, -7 அப்படின்னு அர்த்தம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ வந்து டிஸ்டன்ஸ் வந்து ஏபி கண்டுபிடிக்கும். டிஸ்டன்ஸ் ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும். ஏபி = நான் இருக்கான்னு பாரு, √ அப்படி 9th ஸ்டாண்டர்டில் போடுறது. x2 - x1 2 நான் இருக்கான்னு பார்த்துக்க, ப்ளஸ் y2 - y1 2 அப்படியே ப்ரூவ் பண்ணவா? சரி, = பார்த்து எது x1 y1. ஏ வந்து நல்லா பார்த்து எடுத்துக்கோ. ஏ வந்து 1, -4 அப்படின்றது x1 y1. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். பின்றது வந்து என்ன வந்துடும், x2 y2. 2, -3 x2 y2 அப்படின்னு வந்துடும். இதை நீ அசியூம் பண்ணி எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா என்ன வந்துடும், x2 - x1 மீனிங் 2 - 1 2 ப்ளஸ்ஸு அடுத்து என்ன வந்துடும், -3 + 4 2 அப்படின்னு வந்துடும். அப்போ √ அப்படின்னு போட்டோம்னா 1² வந்துடும். இதுக்கு ஆன்சர் ப்ளஸ்ஸு இதுக்கு ஆன்சர் என்ன வந்துடுச்சு, 1² வந்துடும். அப்போ என்ன ஆன்சர் வருது, √2. 1 + 1 வரும்டா தம்பி. ஸ்கொயர் பண்ணோம்னா 1 + 1 ஆட் பண்ணால் √2. இது 1 அப்படின்னு அர்த்தம். அடுத்து பிசி கண்டுபிடிப்போம். அடுத்து என்ன கண்டுபிடிக்கிறோம், பிசி. அதே ஃபார்முலா தான். ஆனால் பி என்னன்னு எடுத்துக்கிறேன்னா சி என்னன்னு எடுத்துகிட்டு நம்ம கணக்கு கொண்டு வரணும். பி என்ன இருக்குது, 2, -3 அப்படின்னு இருக்குது. அதே மாதிரி இது x1 y1 வேணால் எடுத்துக்கோ. x1 y1 அப்படின்னு எடுத்துக்கோ. சைடில் எடுத்து கூட கொண்டு வந்தோம்னா நல்லாயிருக்கும் எடுக்கிறதுக்கு. அப்படி எடுத்துக்கிறோமா? ஏன்னா உனக்கு நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. நம்ம அந்த தேரம் டிஸ்டன்ஸ் யூஸ் பண்ணுறதுக்காண்டி யோசித்தேன், பரவாயில்ல. பின்றது வந்து சைடில் எடுத்துகிட்டு வா. நம்ம 2, -3. அதே மாதிரி சி எடுத்தோம்னா 4, -7. அப்போ இதுக்கு வந்து x1 y1, இதுக்கு வந்து x2 y2 அப்படின்னு அர்த்தம். x2 y2 அப்படின்னு அர்த்தம். அப்போ √ போட்டுருவோம். போட்டுட்டு x2 - x1 4 - 2 2 ப்ளஸ்ஸு -7 + 3 2 y2 - y1. அப்போ என்ன ஆயிடுச்சு, இது 2² வந்துடும். இது என்ன வந்துடும், 2² ப்ளஸ்ஸு -4² அப்படின்னு வந்துருச்சு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், குட். அப்போ ஸ்கொயர் பண்ணோம்னா என்ன வரும், 4 வந்துடும், 16 வந்துடும். 4 வந்துடும், 16 வந்துடும். அப்போ √ என்ன வந்துருச்சு, 20 அப்படின்னு வந்துருச்சு. √20. இது செகண்ட் ஒன் அப்படின்னு வச்சுக்கோ. ரைட், குட். நெக்ஸ்ட்டு சிஏ கண்டுபிடிப்போம். சிஏன்றது அதே ஃபார்முலா தான், √ சி எடுத்துக்க 4, -7. அதுக்குள்ள ஆன்சர் வந்து x1 y1 எடுத்துக்க அசியூம் பண்ணுறோம் பாயிண்ட்டு. ஓகே, ஏ அப்படின்ற பாயிண்ட்டு 1, -4. இதை வந்து நம்ம என்ன செய்கிறோம், x2 y2ன்னு அசியூம் பண்ணுறோம். அப்போ x2 - x1 தானே ஃபார்முலா. அப்போ 1 - 4 2 அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டேன். ப்ளஸ்ஸு -4 +7 2 அர்த்தம், y2 - y1. அப்போ -3 2 ஆயிரும், +3 2 ஆகுது. அப்போ என்ன ஆயிரும், 9 + 9 வந்துடும்.
இதுக்கு ரூட் போட்டுக்க, கீழே உள்ளதுக்கு ரூட் போட்டுக்க, அப்போ √18 அப்படின்னு வந்துடும். இதுதான் தேர்டு ஒன் அப்படின்னு அர்த்தம். இப்போ நான் வந்து பித்தாகரஸ் தியரத்தை யூஸ் பண்ணுறோம்னா ஹைபாட்னஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு பை பித்தாகரஸ் தியரம் அப்படின்ற மாதிரி யூஸ் பண்ணி வெரிஃபை பண்ணி பார்க்க போகிறேன். பை பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணோம்னா ஹைபாட்னஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆப்போசிட் ஸ்கொயர் ப்ளஸ் அட்ஜசன்ட் ஸ்கொயர் அப்படின்னு அர்த்தம். சம் ஆஃப்னு அர்த்தம். அப்போ எது ரெண்டையும் கூட்டி ஸ்கொயர் பண்ணால் ஸ்கொயர் பண்ணி கூட்டினா இந்த ஆன்சர் வருது அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்போசிட்டுக்கு உள்ளது √2 அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஹோல் ஸ்கொயர், இதுக்கு √18 எடுத்துகிட்டு என்ன எடுக்கிறான், ஹோல் ஸ்கொயர்னு எடுக்கிறான். அப்போ வெறும் 2ன்னு வந்துடும், இங்கே வெறும் 18 வந்துடும். இது என்ன ஆயிரும், ஆட்டோமேட்டிக்காக 20 ஆயிரும். அப்போ இங்கே ஹைபாட்னஸ் வந்து √20ன்னு அர்த்தம். அப்போ அதுக்குள்ளது ஹோல் ஸ்கொயர் போட்டிருக்கேன். ஹோல் ஸ்கொயர் போட்டால் ரூட் என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும். ரூட் கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா அங்கேயும் என்ன வந்துடும், லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயும் 20 வந்துடும். அப்போ 20 ஈக்குவல் டு 20. அப்போ ஹென்ஸ் ப்ரூவ், அதாவது பித்தாகரஸ் தியரம் என்ன இது, வெரிஃபை ஆகாது. அப்போ ஹென்ஸு வெரிஃபைடு அப்படின்னு எழுதணும். ஹென்ஸு வெரிஃபைடு அப்படின்னு எழுதி முடிக்கணும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், புரியுதான்னு பார்த்துக்கோ. தேங்க்யூ.